ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னா, கமகமக்கு நெய்ச்சோறு, வெள்ளை சுண்டல், பெப்பர் கிரேவி. என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நெய்ச்சோறுக்கான இதை பார்த்துடலாம். 2 கப்பு பாசுமதி ரைஸு, நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் டம்ளரில் எடுத்திருக்கேன். 2 கப்பு பாசுமதி ரைஸு. தண்ணி 3 கப் அளவு. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 3 கப் தண்ணி அளவு ஊற்றணும். நெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, பிரிஞ்சி லீவ்ஸு, பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 1 கல்பாசி, 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி, இதை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அலம்பி வச்ச அரிசியை இதில் நம்ம சேர்த்துடலாம். இதை லேசாக ஒரு வதக்கிட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். இந்த எண்ணெயில் அப்படியே லேசாக ஒரு வதக்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு வரும். வெந்ததுக்கப்புறமா தண்ணி 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் இருந்துச்சு, அதனால் கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் தூள் உப்பு இருந்தால் தூள் உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு குக்கரில் 1 விசில் வச்சு மட்டும் எடுங்க. நல்லா பாருங்கள், பொலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்தது கிரேவிக்கானது பார்த்துடலாம். அரை மூடி தேங்காய், அதில் கசகசா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா வலுவலுன்னு எடுத்து அரைச்சாச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். கடைசியாக தான் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இந்த கிரேவிக்காக ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு, இதில் பெரிய தக்காளினா 2 தக்காளி, சின்ன தக்காளினா 3 தக்காளி, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு நல்லா இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதையும் வதக்கி எடுத்துக்கிறணும். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸை ரோஸ்ட் பண்ணி ஆல்ரெடி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா நான் இது ஒரு வீடியோவாக கூட நான் போடுறேன். இப்போ அரைச்சி எடுத்த பவுடரை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதில் வெள்ளை சுண்டலை நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று அந்த மசாலாவும் சுண்டலும் நல்லா கலந்துக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி வரன்றனால எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. தனியாக பாருங்கள், வெளியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இது 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இதில் கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ தயாராகிடுச்சு. சூப்பரான பிளாக் பெப்பர் வெள்ளை சுண்டல் கிரேவி தயார். இது சாதத்தோடு வச்சிடலாமா? நெய்ச்சோறு, வெள்ளை சுண்டல், பெப்பர் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு அவசியம் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.